வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு இனிய காணொளியில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரீகன் வியூ தமிழ். சேனலை பிடிச்சிருக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்தித்திருக்கிறோம். இது நீங்கள் பார்க்க இருப்பது இன்றைய தினம் எதை பற்றி பேசப் போகின்றோம் என்று சொன்னால், இன்றைய தினம் கேமராவுக்கு பாவிக்கின்ற லென்ஸ் ஒன்று புதிதாக வேண்டியிருக்கின்றேன். அது தொடர்பாகத்தான் உங்களோடு பேச போகின்றோம். இதுதான் அந்த லென்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய ஒரு பெட்டி வந்திருக்கு. இது சிக்மா லென்ஸ் 150 to 600 mm f5 to 6.3 என்று சொல்கிற அந்த லென்ஸ் தான் இதை வாங்கியிருக்கிறோம். இதுக்குரிய ஃபில்டர் சைஸ் 95 mm என்று சொல்வார்கள். இது சாதாரணமாக ஒரு தூரத்தில் இருக்கின்ற ஒரு பொருளை கிட்ட எடுப்பதற்கு பாவிக்கப்படுகின்ற ஒரு லென்ஸாக இருக்கிறது. பல்வேறுபட்ட லென்ஸ் இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 70-200. இதை பார்த்தா தெரியும், இதுக்கு மேலே எப்படி ஒன்று இருக்கும். இதுதான் இவ்வளோ நாளும் நான் பாவித்த ஒரு லென்ஸ் உண்டு. பார்த்திங்க, இந்த லென்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் 70-200 வரைக்கும் எடுக்கக்கூடிய, அதாவது 70 தொடக்கம் 200 மீட்டருக்கு உட்பட்டதை கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கின்ற ஒரு லென்ஸ். நைஸ் லென்ஸ். நிறைய படங்கள் இதெல்லாம் எடுத்திருக்கிறேன் இது வரைக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி இந்த லென்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் இப்படியும் ஒரு லென்ஸ் இருக்குது. இது 24-70, 24 தொடக்கம் 70. இது 2.8 என்று சொல்கிறது வெர்ஷன் 1. இதில் நிறைய ஓப்பன் பண்ணலாம். அதாவது 2.8ன்றது நாங்கள் ஓப்பன் பண்ணுற வெளிச்சத்தை பொறுத்தது. இது நிறைய ஓப்பன் பண்ணி நாங்கள் இதில் படம் எடுத்துக்கொள்ளலாம். நல்ல ஒரு லென்ஸ் உண்டு. பெஸ்ட்டான லென்ஸ் இல்லை, இது நம்பர் 1 லென்ஸ். அடுத்தது இதுவரை காலமும் நான் பாவித்த லென்ஸ் 70-200. இப்போ இன்றைக்கு இந்த லென்ஸ் புதுசாக வாங்கியிருக்கேன். இது கனோனுக்குரியது. ஆனால் சிக்மா பிராண்ட். இதை பார்த்தீங்கன்னால தெரியும், சிக்மா பிராண்ட். இதெல்லாம் வேண்டியிருக்கிறேன். பார்ப்போம், ஓப்பன் பண்ண போகிறேன். பார்ப்போம் என்னென்ன உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி. இது ஸ்போர்ட்ஸ் லென்ஸ்ன்னு சொல்கிறது. கொஞ்சம் விலை கூடின லென்ஸ். இது ஸ்போர்ட்ஸுக்கு பாவிக்கிறது. இதில் ரெகுலர் லென்ஸும் இருக்குது. ரெகுலர் லென்ஸ் கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணினோடனே உள்ளுக்குள்ளே இது முதலாவது பேப்பர்கள் இருக்குது. அதே நேரத்தில் இது பில், நான் வாங்கின கம்பெனிகிட்ட பில் இருக்குது இதில். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு சாமான் இருக்குது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் இது லென்ஸ் ஹோல்டுன்னு சொல்கிறது. 2 விதமான ஹோல்டு இருக்குது. லென்ஸ் ஹோல்டு பார்த்திங்கன்னா தெரியும், இது உண்டு. அடுத்தது இது இதோட அகலத்தை பார்க்கவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய லென்ஸாக இது இருக்க போகுதுன்னு சொல்லி. பார்த்திங்கன்னா தெரியும், சாதாரணமாக 77 mm தான் இருக்கிறது. இது 95 mm. சரி, பார்ப்போம். அடுத்து தான் பெரிய உள்ளுக்குள்ளான் இருக்கிற மெயின் சாமான் வேறான அந்த லென்ஸ். இது எடுத்தாச்சு. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே பாருங்க, உரண்டி தந்திருக்கணும். சிக்மாண்ட உரண்டி. நிறைய பேப்பர் எல்லாம் இருக்குது. இதான் அந்த சிக்மாண்ட உரண்டி ஸ்டிக்கர். சாமான் உள்ளுக்கே இருக்குது. சரிதானே? உள்ளுக்குள்ளே இன்னும் ஏதோ வெயிட்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளேயும் ஏதோ இருக்குது. இது என்னென்னு சொன்னால், இது இந்த சாதாரணமாக மற்ற லென்ஸுகள் மாதிரியில் கொஞ்சம் ஹெவி கூடின லென்ஸ். அப்போ லென்ஸுக்கும் ஒரு பட்டி மாதிரி ஒன்று தந்திருக்கணும். இது பேக்குக்குரிய பட்டி. இது பேக்கு கொள்கிறதுக்குரிய பட்டி. இது லென்ஸுக்குரியதாக இருக்கும். என்னென்னு சொன்னால், உண்மையில் இந்த லென்ஸ் சரியான ஒரு ஹெவியான லென்ஸாக இருக்கும். இப்போ அதெல்லாம் இது தந்திருக்கணும். மற்ற லென்ஸுகள் மாதிரி இல்லை இந்த லென்ஸ். என்னென்னு சொன்னால், இது கையில் ஹோல்ட் பண்ணி வச்சு நிறைய நேரம் இதில் படங்கள் எடுக்கிற நேரத்தில் கைகள் எல்லாம் உள்ளாயும். அதால் அவை இதுக்கும் ஒரு ரைப்போர்ட் பாவிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இது பாருங்க, இதான் அந்த லென்ஸ். வாவ், பார்க்க எப்படி வடிவாக இருக்குது பார்த்தீங்களா? எஸ், லென்ஸை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்க. ஃபுல் இதில் மெட்டலும் பிளாஸ்டிக்கும் கலந்த ஒரு தன்மை இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் தெரியும். பாருங்க லென்ஸு. வாவ், இவ்வளோ வடிவாக இருக்குது.
இது பின்பக்கம். இது கனோனுக்குரிய ஒரு லென்ஸ். சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த லென்ஸ் வந்து ரெண்டும் ஒப்பீட்டளவில் பார்க்கக்குள்ள இது வந்து 24-70, இது வந்து 70-200. இது அதை விட இன்னொரு கொஞ்சம் மேலே கூட பார்த்தீங்கன்னா தெரியும், சைஸ்லையும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். சரி, இதில் நான் உங்களுக்கெல்லாம் படம் எடுத்து காட்டி எப்படி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் காட்டிக்கொள்வேன். பார்த்தீங்கன்னாலும் சரி, இந்த லென்ஸ் மேலே சரியான ஹெவியான ஒரு லென்ஸாக தான் இது இருக்குது. கையில் பிடிக்கவே தெரியுது. மற்ற இந்த விட்டத்தை பாருங்க, இது வந்து சரியான அகலம் கூடினது. எவ்வளோ தூரத்தில் இருக்கிற பறவைகளை கூட சூம் பண்ணி எடுத்துக்கொள்ள இருக்கும். இது வந்து காடுகளில் அதுகளில் இருந்து நாங்கள் காடுகளில் போய் அங்கே இருக்கிற குருவிகளை பறவைகளை அதுகளை ஷூட் பண்ணுறதுக்கு இதைத்தான் அநேகமானாக்கள் பாவிக்கிறவைகள். சரி, இப்போ கேமராவில் பூட்டி காட்டுறேன்னு பாருங்க. கேமராவில் பூட்டியாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியுங்க, கேமராவில் பூட்டியாச்சு. சரி, லென்ஸ் கோல்ட்டை முதல்ல ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணி போட்டு படத்தை நாங்கள் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கேமரா ஓன் பண்ணி போட்டு இதில் இருக்கிற அந்த இலையை ஸ்விம் பண்ண போகிறோம் பாருங்க. இதில் இன்னொரு பியூட்டி இருக்குது. இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஒரு லொக் இருக்குது. இந்த லொக் பண்ணி விட்டீங்கன்னா இந்த லென்ஸ் வேலை செய்யாது. லொக்கை அன்லாக் பண்ணணும். முதல்ல அன்லாக் பண்ணி போட்டு தான் நீங்கள் இதை படம் எடுக்க துவங்க வேணும். பார்த்தீங்கன்றால தெரியும், அவ்வளவு சூப்பர் லென்ஸ் இது. பார்த்தீங்கன்னா தெரியும் படம் அவ்வளோ சாப்பாக இருக்குன்னு பாருங்க. படத்தை எடுத்துருக்க படம் இப்படின்னா கையில் வச்சிருக்கல. அது என்னென்னு சொன்னால் கை விழாயுது. இந்த கையில் நான் பிடிச்சிருந்த லென்ஸை பிடிச்சிருக்கல, இப்படி கை வந்து நோவுது. அப்போ நீண்ட நேரம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல ஒரு ரைப்பேட் ஒன்றை போட்டு ரைப்பேட்டுன்ற உதவியோடு தான் நாங்கள் இந்த லென்ஸை ஹோல்ட் பண்ணி கொள்ளலாம். அப்போ தான் படம் நல்ல சாப்பாக இருக்கும். சரி, இப்போ நான் இப்போ முதலாவது வந்து இந்த மகளை படம் எடுப்போம். அப்படி இருக்கான்னு பார்க்க வாங்க. நிலா அப்படி வாங்க, படம் எடுப்போம். இங்கே வாங்க, இதில் வாங்க. நிற்கிறா அதில் நல்லா பின்னு போங்க. நிலா இப்போ பாருங்க, மகளை படம் எடுக்க போகிறோம். படத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் படத்தை எப்படி இருக்குண்டு. இப்போ பாருங்கண்டா அங்கே ஒரு பறவை இருக்குது, அந்த இதுக்கு மேலே குந்தி கொண்டு இருக்கிறார். சரியா? இப்போ அந்த பறவையை நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பறவை இருக்கிற தூரம் நாங்கள் எடுத்துருக்கிற படத்தை பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு பார்த்தீங்களா. படம் இந்த மாதிரி இப்படி நாங்கள் நல்ல நல்ல தூரத்தில் நிற்கிற எல்லாத்தையும் நாங்கள் படம் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு தான் இந்த லென்ஸ் வாங்குறது 600. ஓகே, நிலா இப்போ போய் நில்லுங்க. இதில் போய் நில்லுங்க. நிலா இஞ்சால. ஓகே, இப்போ நிலா கொஞ்சம் ஓகே அப்படி இல்லைங்க. ஓகே, குட். இப்போ நிலாவை நான் எடுக்க போகிறோம் படம். பாருங்க, நிலா இதில் நிற்கிறோம். இது பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் படம் இவ்வளோ வடிவாக இருக்குன்னு. பாருங்கள் படத்தை பார்த்தீங்களா, படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் இந்த லென்ஸில் இருக்க சன். இல்லை இன்னொரு கப்பி நில்லுங்க. ஓகே, கொஞ்சம் இப்படி வாங்க. ஓகே ஓகே, அப்படி இல்லை கொஞ்சம் பாருங்க. இங்கே வரும் கொடுத்து. சரி, அடுத்து இன்னொரு ரொம்ப வாங்க. மகனை படம் எடுக்க, மகளை படம் எடுத்தாச்சு. அடுத்த மகனை படம் எடுப்போம். இந்தியாவில் வாங்க. அங்கே போய் நில்லுங்க குறையுமோ. ஓகே, பொக்கெட்டில் போய் ஐயா கொஞ்சம் அங்கே போங்க. கொஞ்சம் அங்கே போங்க, நல்லா தூரத்துக்கு போங்க. சரி, அவர் அங்கே விட போகிறோம். நல்லா தூரத்தில் விட்டு அவர் எடுக்க போகிறோம் படம் பாருங்க. இல்லை பக்கத்தில் விட்டு எடுத்தேன் நான்.
அவரை இப்போ அங்கே ஒரு இன்னொரு கொஞ்சம் தூரத்தில் விட்டுட்டு ஓகே இங்கே திரும்பி பாருங்க ஓகே குட் அவர் கொஞ்சம் வெளிச்சத்தை கூட்டிகிட்டு எடுப்போம் என்னென்னு சொன்னால் அவர் நிற்கிற இடம் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறபடியால் சரி அங்கே நிற்கிறவரை நான் இப்போ ஜூம் பண்ணி வரணும் கண்ணாடி கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது அப்புறம் மேலே வைக்க போடுவோம் இது பாருங்க படத்தை கொண்டு வாங்க இந்த அவர் நிற்கிற எண்ணில் இருந்து அவர் நிற்கிற தூரத்தையும் நான் எடுத்துருக்க படத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது படம் இது பாருங்கள் படத்தை எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது படம் இதே பாருங்க வர நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு படத்தை இல்லைங்க காட்டுங்க இது பாருங்கள் எப்படி இருக்குது படம்னு சொல்லி நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன் மான அங்கே நிற்கிறேன் திரும்ப ஒரு கவர் எடுக்கணும் பாருங்க ரெமோ இது பாருங்க மான எப்படி இருக்கா ரெண்டு பேரும் பார்த்தீங்களா படத்தை சரி உறவுகளை இன்றைய தினம் உங்களுக்கு இந்த லென்ஸை கொண்டு வந்து படம் எடுத்தெல்லாம் காட்டியிருக்கிறேன் தொடர்ந்தும் நாங்கள் இந்த லென்ஸில் குருவிகள் இதெல்லாம் படம் எடுத்து உங்களுக்கு நான் காட்டுவேன் சரிதானே நல்ல உறவுகளை அடுத்து வருகின்ற காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் அடுத்து வருகின்ற காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்